சரி நல்லது வருது. சரி இருமா. இறங்கடி நோடிவான்னு கேளுது. ஹாய் மக்களே, ஸ்ரீயோட உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூணார் போய் ரீச் ஆயாச்சு. நாங்கள் காலையில் சாப்பிட்டோம். இதெல்லாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நாங்கள் வந்து டபுள் டக்கர் பஸ்ஸு வந்து புக் பண்ணியிருந்தோம். அதோட டைமிங் வந்து எங்களுக்கு 12 மணி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 9:45 சாப்பிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா 12 மணி வரைக்கும் எங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. சரி அப்படியே வெளியில் போய் மூணாரை பார்ப்போம்னு சொல்லிவிட்டு பேக் சைடு பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்தோம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் காலையிலே வந்து ரொம்ப பார்க்கவே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப எடுக்க பயமாக இருந்தது. ஏன்னா பப்ளிக்கில் நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்ருக்கோம், அது யாராவது சண்டை பிடிச்சிட்டாங்கன்னா வம்புன்னு சொல்லிட்டு, இல்லாட்டி நிறைய பார்த்துருக்கலாம். அந்த அளவுக்கு காய்கறிகள் இருந்துச்சு. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு முருகன் கோயில் தெரிஞ்சது. சரி அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனோம். அழகாக கீழே ஒரு குட்டியாக ஒரு ஆறு கூட ஓடிட்டு இருந்துச்சுங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த முருகன் கோயிலுக்கு போய் ரீச் ஆகலான்னு சொல்லி போயாச்சுங்க. மூச்சு பிடிக்க ஏறி இறங்கின்னு சொல்லிட்டு. ஆனால் போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு அங்கே வீடியோ எதுவும் எடுக்க முடியாது. ஏன்னா கோயில் தானேங்க, அதெல்லாம் எடுக்கக்கூடாது, நம்மளுக்கே தெரியுது. சரின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துவிட்டோம். எங்களுக்கு டைமும் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுனால சரி பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு யோசிக்கும் போது ரோஸ் கார்டன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு ஆட்டோவை பிடிச்சி சல்லுன்னு போயிடுவோம், ஒரு மணி நேரம் சின்னது தான், ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னாங்க. சரி போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு 10, 10:15, 10:30 இருக்குங்க டைம். அந்த டைமில் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போயிட்டு ரோஸ் கார்டன் ரீச் ஆயாச்சு. என்ன ஒரு இதுனா அந்த மே மாதந்தாங்க எல்லா கார்டனுமே கொஞ்சம் நல்லா இருக்குது. பூக்கள் எல்லாம் நிறையா இருக்குது. இப்போ வந்து மழை சீசன் அப்படின்றதுனால பூ எல்லாமே அழுகி பாதி பூ பூத்து பூக்காமல் ரொம்ப பூக்கள் வந்து அவ்வளோ கம்மியாக இருந்தது. இருந்தாலும் சரி எதையும் விடுவானே, போனதுக்கு எதையா பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு இருக்கிற பூவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அந்த ஒயிட் கலர் ஃப்ளாரில் எத்தனையோ கலர்ஸ் இருந்தது. எனக்கு அதுக்கு மேலே வந்து சூட் பண்ணவே மனசு வரல. நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நான் கட் பண்ணிக்கிட்டேங்க. அந்த ஆரம்பத்தில் ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, பெரிய யானை காது மாதிரி, ஜெயின் பெலிக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பூ பேர். நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதை உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லி தான் அதை நான் எடுத்தேன். அப்படியே வந்தால் வியூ தாங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பச்சையல்னு எங்கே பார்த்தாலும். எனக்கு இந்த பூவை விட இந்த வியூஸ் அவ்வளோவா பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு சிங்கிள் ரோஸ் தாங்க அந்த செடியில் இருந்தது. ஆனால் அந்த ரோஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ உயரத்தில் இருந்தது. இப்போ கேமராவில் பார்க்கும்போது சின்னதாக தெரியுது. ஆனால் நம்மளோட கை அகலத்துக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க. கலர் அவ்வளோ ரெட்டிஷாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் மறுபடியும் சின்ன குழந்தையாக மாறிய தருணம். அவர் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லியிருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாரு. அப்புறம் அப்படியே சின்னதாக அவ்வளோதாங்க அந்த இடத்துல முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். டைம் எங்களுக்கு முடிஞ்சிச்சு. பாப்பா ஒரு குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ணாங்க. ஒரே ஒரு வளையல் தான் வாங்கினாங்க. அப்படியே நாங்கள் போயிட்டோம். ஆட்டோ பிடிச்சி டபுள் டக்கருக்கு ஏறியாச்சு. ஆனால் போய் பார்த்த பிறகு அப்படியே ஒரு இருந்ததுங்க, அப்படின்னு இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் 80s கிட்டு தான். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஊர்வசி அந்த பாட்டு தாங்க ஞாபகம் வந்துச்சு. அந்த பாட்டில் தான் அந்த டபுள் டக்கர் பஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த கிளாஸ் டோர் வச்சது எனக்கு வந்து இந்த சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத விட ஐயா அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சுலங்க. நம்ம மனசுக்குள்ளே இருக்க அந்த சின்ன குழந்தை, அந்த 8 வயசு 9 வயசு அந்த 10 வயசில் இருக்கிற அந்த ஒரு அந்த குழந்தை வெளியில் எட்டி பார்த்த தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அந்த கிளாஸில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்களா சீனரிஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நனைஞ்சிக்கிட்டே தான் வீடியோ எடுத்தோம். அந்தளவுக்கு வந்து மழை, வெயில், பனி எல்லாமே கலந்து கட்டி அடிச்சிச்சுங்க. அதனால தான் சொல்கிறேன், ஜூன் மாதத்துக்கு மேலே சீசன் உண்மையிலே ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜூன் மாதத்துக்கு மேலே வாங்க. பாருங்கள், இங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க பாதி பேர், மிச்சம் ஃபுல்லாக வந்து தேயிலைக்குள்ளே நின்று ஃபோட்டோ எடுக்கிறவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஏரியா வந்து பசேன்னு இருந்துச்சுங்க. அப்படி கண்ணு தாங்க வேணும். சுற்றி போடணுங்க. மூணாருக்கே காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரிலங்க. கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து லைஃப் டைமில் ஒரு தடவையாவது மூணார் வந்து பாருங்கள். உண்மையிலே சூப்பரான இடம். இது நான் 2வது தடவை வந்து பார்க்குறேன். ஆனால் எனக்கு சலிக்கவே மாட்டேங்குது. ஃபஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் மே மாதம் போனோம். எனக்கு அதில் கூட அவ்வளோ ஃபீல் தெரியல. ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு. நம்ம நிற்கிற இடத்துல ஒரு 50 பேர் இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க. நம்மளால் ஒரு ஃப்ரீயாக எதுவுமே மூவ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரீயான டைமு. ஆளுங்க யாருமே இல்லை. மழை விழுகிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்தளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுங்க. நான் ஃபோன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி
நான் ட்ரைபாடை கொண்டு போய் வெளியிலவே நீட்டியாச்சுங்க. ஒரு பயம் தான், இருந்தாலும் இந்த சீனரிஸ்லாம் என்றைக்கு நம்ம இதெல்லாம் பார்க்குறது, உங்களுக்கு என்றைக்கு விட்டால் காட்டவே முடியாது அதுன்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. அப்புறம் டபுள் டக்கர் பஸ்ஸில் நாங்கள் மேலே இருந்தோம். மேலே வந்து 400 டிக்கெட்டு, கீழே வந்து 200. மேலே ஏறினா தானேங்க சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. ஒரு 4 இடத்துல போடுறாங்க, பஸ்ஸை நிப்பாட்டுறாங்க. அதில் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் நிற்கும், நீங்கள் எதாவது சாப்பிட்ணுன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. ஸோ சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு என்ன சாப்பிடுவாங்க, டீ, பிரெட் ஆம்லேட்டு, இந்த மாதிரி கார்னு. பாப்பா வந்து கார்ன் வாங்கிட்டாங்க. எனக்கு வந்து சோடா டீ, நான் ஒரு டீ பைத்தியம், அதனால் டீ வாங்கிட்டேன். சொல்லப்போனால் அன்றைக்கி 1.5 கிளாஸ் டீ குடித்தேங்க, ஏன்னா அவ்வளோ பனி குளிர். அப்புறம் பெரிய கானல் ஃபால்ஸ் அடுத்து பண்ணி தாங்க லாஸ்ட்டு பாயிண்ட்டு. இது லாஸ்ட்டு பாயிண்ட்டில். இதுக்கப்புறம் வந்து ஆனையரங்கல்னு சொல்லிட்டு ஒரு வியூவில் நிப்பாட்டினாங்க. இந்த பெரிய கானல் ஃபால்ஸ் வந்து மூணாறில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து குளிக்கலாம் முடியாது, யார் குளிக்கிறாங்கன்னு தெரியல, பட் குளிக்கிற மாதிரி இடமே இல்லைங்க. நீங்கள் குளிக்கிறது இல்லை அந்த இடத்துல, குளிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. இந்த பஸ்ஸில் தாங்க நாங்கள் வந்தோம். மேலே உட்காந்துருக்கோம் பாருங்கள், மேலே உட்காந்துருந்தோம். இப்போ அப்படியே அந்த பஸ்ஸையும் கேட்ச் பண்ணது இல்லை, லைஃப் டைம் மொமெண்ட்டு. இன்னொரு தடவை நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஸோ அந்த ஃபால்ஸ் முடிச்சுட்டு அடுத்து இதாங்க ஆனையரங்கல் டேம் சொல்லி தூரமாக ஒரு வெள்ளையாக ஒரு தண்ணி தெரியும். நாங்கள் அந்த இடத்துக்கு நகண்டு போய் எடுக்கலை. இந்த இடத்துல ஒரு காமெடி எங்கள் வீட்டுக்கார் போட்டுட்ருந்தார், நானுமே காமெடி செஞ்சிட்ருந்தேன். உண்மையிலே ரொம்ப ஃபன்னான டைம், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு டைமாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்பலாம் பார்க்கலங்க, பார்த்த இடத்த இந்த பஸ்ஸில் இந்த பக்கம் தான் போனோம், மறுபடியும் அந்த பக்கம் தான் எங்களை கூட்டிகிட்டு கொண்டு வந்து காட்டினாங்க. இருந்தாலும் அது ஸ்லோ ஸ்டெடியாக ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே அந்த பஸ்ஸு போகவே இல்லை. ஸோ நிதானமாக நாங்கள் வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்பவே மறக்க முடியாத ஒரு தருணம். அதில் இந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பஸ்ஸை விட்டு பாதி உடம்பு வெளியவே வந்திருந்தேங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரைபாடை வச்சுட்டு அலும்பு பண்ணிகிட்டு இருந்தோம், நானும் பாப்பாவுமேவும். உண்மையிலே இது சூப்பரான ஒரு மொமெண்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு தடவை இந்த பஸ்ஸில் போங்க, அதுவும் மேலே உட்காந்து போங்க மாடியில். ரொம்பவே ஜாலியாக இருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இது மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு டைம் இருந்தது, சரி ஒரு பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி இது போன மாதம் பார்த்தது தான், போன வருஷம் பார்த்தது தான். கிளாஸ் ஃப்ரிட்ஜ் வந்து புதுசாக போட்டிருந்தாங்க, சரி அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சோம். அங்கேயே ஒரு டீ சாப்பிட்டுட்டு லாக் ரூம் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் ஃபோன் சார்ஜ் பண்ணிவிட்டு போனோம். எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள் எவ்வளோ வேகமாக நடக்கிறாருன்னு. ஏன்னா அவருக்கு எப்போவுமே வந்து எந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்த வந்து ரசிக்கிறாரோ இல்லையோ, சுற்றி முற்றி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து அப்படின்ற இதில் தான். எத்தனை வீட்டில் இந்த மாதிரி இருக்காங்கன்னு ட்ரை பண்ணுங்கள், சொல்லுங்கள், உளறிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வயலட் கலர் பூ இருக்குல்லங்க, இது போடிமேட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும், எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. அங்கேயும் ஒரு ஆறு போய்கிட்டு தான் இருந்துச்சு. இது பேரே 3 ஆறு சங்கமிக்கிற இடம். இந்த வயர் மாதிரி தெரியுதுல்லங்க, இது யானை எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இது செட்டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது கரண்ட்டு வயராக என்னன்னு தெரியல. அப்புறம் நானும் குழந்தையாக மாறிய தருணம், மூஞ்சல்னு எங்கே பார்த்தாலும் உட்காந்துருவேங்க. அவ்வளோதாங்க, எங்களை சோழியை முடிச்சு விட்டுருச்சு இந்த மழை. இதுக்கு மேலே நீ எங்கேயுமே போக முடியாது, அந்த அளவுக்கு மழை ஜோன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஆளுக்கு ஒரு ரெயின் கோட் வாங்கி தான் வச்சுருந்தோம். அப்படியே அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. சரி இந்த பயணத்தை இத்தோட நிப்பாட்டிக்கலாம், முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நிறையா இருக்குதா, பட் போதும். ஏன்னா இது பாப்பாக்காக வந்தது தான். அவளை காலேஜு செமஸ்டர் லீவுக்காக வந்திருந்தாங்க 1 மந்த்து. சரி அதில் யூஸ்ஃபுல்லாக ஒரு குட்டி ட்ரிப் போகணுன்றக்கான அவளுக்காண்டி வந்தது தான். ஓகே, முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ